எம்ஆர் ராதா வச்சு படம் எடுக்காதீங்க, படம் ஓடாது அப்படின்னு சொன்ன சினிமா பிரபலங்கள், அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன எம்ஆர் ராதா, இதெல்லாம் தாண்டி ரத்த கண்ணீர் படம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். 1954 வருஷம் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் பெருமாள் முதலியார் தயாரித்து வெளிவந்த படம் தான் ரத்த கண்ணீர். திருவாரூர் கே. தங்கராஜ் எழுதின ரத்த கண்ணீர் அப்படிங்கிற நாடகத்தை தான் திரைப்படமாக எடுத்தாங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எம்ஆர் ராதாவை அணுகும் பொழுது அவர் சம்பளமாக 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதோட படத்தை 1 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். படப்பிடிப்பு நடந்த நிலையில் 1 வருஷத்துக்கு அப்புறமும் படம் முடியல. இதனால் படப்பிடிப்பு தளத்தை விட்டு எம்ஆர் ராதா வெளியேறிட்டார். 1 வருஷத்தில் படத்தை முடிக்கிறதா தானே சொன்னீங்க, ஆனால் 1 வருஷம் தாண்டியும் படம் முடியலை, அதனால நான் மேற்கொண்டு நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு சம்பளம் ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படின்னு எம்ஆர் ராதா சொன்னார். இதனால் அதிர்ச்சி அடைந்த இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு, தயாரிப்பாளரான பெருமாள் முதலியார் சேர்ந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு ரத்த கண்ணீர் படத்தை எடுத்த வரைக்கும் சினிமா பிரபலங்களுக்கு போட்டு காட்டி எம்ஆர் ராதாவை சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அதன்படியே படத்தை சினிமா பிரபலங்களுக்கு போட்டு காமிச்சாங்க. அதை பார்த்த சினிமா பிரபலங்கள் இந்த படத்தை இதோட விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி படத்தை பார்க்க வந்த சினிமா பிரபலங்கள் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. சினிமா பிரபலங்கள் சொன்னதை பெருசாக நினைக்காத படத்தோட தயாரிப்பாளரான பெருமாள் முதலியார் சாட்சிக்காரங்காலில் விழுறதை விட சண்டைக்காரங்காலில் விழுறதே மேல் அப்படின்னு நினச்சி எம்ஆர் ராதாவை சந்தித்து நிலைமையை எடுத்து சொல்லி சம்பளத்தை அதிகம் கேட்காம கொஞ்சம் நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எடுத்த வரைக்கும் படத்தை பார்த்த எம்ஆர் ராதா மீதி உள்ள படத்தையும் நடிச்சு கொடுக்குறதா ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் படத்தை ஃபுல்லாக எடுத்து முடித்தாங்க. பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான ரத்த கண்ணீர் படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோட எம்ஆர் ராதா அப்படிங்கிற பேரை சொன்னாலே உடனே ஞாபகத்துக்கு வர்ற முதல் படமாகவும் அமைஞ்சிச்சு ரத்த கண்ணீர் படம். ரத்த கண்ணீர் படம் பல மொழிகளில் ரீமேக்கும் செய்யப்பட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.